நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுவாமி, இது மட்டும் கணேசன் திரும்பவில்லை. இது எனக்கு கவலை அளிக்கிறது. இந்நேரம் அவனுக்கு உறுதியாக பசியும் மிகுந்திருக்கும். அவனது அந்த பசி கைலாயத்திற்கு வெளியே தணிவதற்கு வாய்ப்பும் கிடையாது. நண்பரே, எத்தகு தூர இடத்திற்கு நாம் வந்து சேர்ந்தோம். இங்க கண்ணு கெட்டும் தூரம் மட்டும் நிழல் தரும் மரங்களே இல்லையே. ஆண்டாண்டு காலமாக இங்கு மழையே பொழியவில்லை போலும். என்னை பொறுத்த மட்டில் இங்கிருந்து திரும்பிச் செல்வதே நல்லது. இத்தகு தளத்தில் விளையாடுவதால் என்ன பெரிய மகிழ்ச்சி ஏற்பட்டுவிடும். கைலாயமே சிறந்தது. ஆம். இதிலிருந்து மோதகங்கள் என்ன ஆனது? நீங்கள் தான் உண்டிருப்பீர்கள். அனைத்தையுமா? ஆம் நண்பரே. எப்போது? சற்று முன்னர் தான். நண்பரே, தமக்கு மறதியும் அதிகமானது. எனினும் எனது பசி மட்டும் அடங்கவில்லையே. எனக்கு இன்னும் உணவு வேண்டும். ஆகட்டும், வேண்டுமெனில் உடன் ஒரு மூஷகத்தை மோதகம் எடுத்து வர கைலாயம் அனுப்பவா? கைலாயத்திற்கா? அது திரும்பும் வரையில் நான் பொறுத்திருக்க இயலாது. விரைந்து செல்லுங்கள். அங்கு தென்படும் கிராமத்திலிருந்து ஏதேனும் உணவு எடுத்து வாருங்கள். தமது உத்தரவுப்படியே நடக்கட்டும். வாருங்கள். வந்தனங்கள். மேல் பார்வை வேண்டாம். சற்று தலையை தாழ்த்தி நிலத்தை பாருங்கள். தம் கிராமத்தின் அருகே ஈசன் மற்றும் அன்னை பார்வதியின் புதல்வர் கணேசர் வருகை தந்திருக்கிறார். அவருக்கு பசி மிகுந்திருக்கின்றது. அவர் உண்ண ஏதேனும் உணவு கிடைக்குமா? மன்னிக்க வேண்டும், அவருக்கு அளிப்பதற்கு என்னிடம் ஏதும் இல்லை. உண்பதற்கு ஏதேனும் தர இயலுமா? இல்லை, தமக்களிக்க என்னிடம் ஏதும் இல்லை. எங்கள் வசம் ஏதும் மிஞ்சவில்லை. தர இயலாமைக்கு மன்னிக்க வேண்டுகிறேன். நண்பரே, நண்பரே, இத்தனை காலதாமதமானதெனில் பெருமளவு உணவு எடுத்து வந்ததாகவே அர்த்தம். இல்லை, கிராமத்தினர் ஒருவரும் எங்களுக்கு உணவு அளிக்கவில்லை.
கடும் பசியால் வாடுகிறான். அவன் பசியாற்றுவதற்கு சிறிது உணவு வழங்க நல்ல உள்ளம் கொண்டவர்கள் இங்கு எவருமே இல்லையா? அத்துடன் நான் தமது விருந்தினனாவேன். எனக்கு உணவளிப்பது உங்களது தர்மமாகும். எங்களை மன்னிக்க வேண்டுகிறேன். இது எங்களது துர்பாக்கியமே. வருகை தந்த தமக்கு எந்த விதத்திலும் சேவை புரியும் நிலையில் நாங்கள் இல்லை. தமக்கு நாங்கள் உணவளிக்க இயலாமல் தவிப்பதற்கு காரணம் அளிக்க எங்கள் வசம் ஏதும் இல்லையே. பல ஆண்டுகளாக எங்கள் கிராமம் வறட்சியில் வாடுகிறது. உன்னை எங்களிடமே ஏதும் இல்லாத போது உங்களுக்கு எதை அளிக்க இயலும்? நண்பர்களே, தற்சமயம் நம் அனைவர் சிக்கலும் ஒன்றே. இதற்கோர் தீர்வை கண்டறிந்தே ஆக வேண்டும். உடன் அனைவரும் சென்று உண்பதற்கு தகுதியாக எது கிடைத்தாலும் எடுத்து வாருங்கள். ஆகட்டும், அவ்வாறே செய்கிறோம். இருப்பினும் இங்கு எதுவுமே கிட்டாது பிரபு. அதையும் பார்க்கலாமே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உன் புதல்வன் மங்கள நாயகன் பார்வதி. அவன் சுய சங்கடங்களோடு சிருஷ்டியின் சங்கடங்களையும் களையவே உதித்தவன். தற்சமயமும் அவன் நிகழ்த்துவது அதுவே. நண்பர்களே, அனைவரும் வந்தானதா? என்ன எடுத்து வந்தீர்கள்? மிகவும் தேடி அலைந்த பின் எனக்கு பலவீனமான ஒரு பசு கிடைத்தது. நான் அதனிடம் வேண்டி கேட்டேன். அது பெரும் பிரயத்தனம் செய்த பின்னர் சிறிதளவு பாலை அளித்தது. மேலும் சில எறும்புகளிடம் மன்றாடி உள்ளங்கை அளவு அரிசி கொண்டு வந்தேன். அதேபோல் என்னால் சிறிதளவு வெல்லத்தை மட்டுமே இங்கு எடுத்து வர முடிந்தது. இதை வைத்து நாம் என்ன செய்ய இயலும்? தந்தையவர்களே, தமக்கு இனிப்பு வகைகளில் மிகவும் பிரியமானது எது? பாயசம். பால், அரிசி மற்றும் வெல்லத்தை சமைப்பதால் பாயசம் உருவாகும். இம்மூன்றையும் ஒரு சேர சமைத்தால் பாயாசம் கிட்டும் அல்லவா? அந்த பாயாசமே என் தந்தைக்கும் பிரியமானது. இது மட்டும் நானும் பாயாசத்தை ருசித்ததே இல்லை. இன்று நாம் இதை கொண்டு பாயாசம் செய்யலாம். தம்மால் பாயாசத்தை சமைக்க இயலுமா? தம்மால் பாயசத்தை தயாரிக்க இயலுமா? பாயசம் சமைக்க தாம் தயாரா? தம்மால் ஏனும் பாயசம் சமைக்க இயலுமா? இல்லை பிரபு, அது எனக்கு சாத்தியமல்ல. மன்னிக்க வேண்டுகிறேன். பிரபு, தாம் எங்கள் ஏழ்மையையும் துர்பாகியத்தையும் பரிகசிக்க எண்ணுகிறீர்கள். இந்த அளவே பொருட்கள் கொண்டு எவ்வாறு பாயாசம் தயாராகும்? நண்பர்களே, இனி எவர் நம் அனைவருக்கும் பாயசம் தருவார்கள்? எவ்வாறு எனது பசியை நான் போக்கிக் கொள்வது? பாயசத்தை நான் சமைக்கிறேன். சிவபார்வதியின் மைந்தனது விருப்பத்தை நான் நிறைவு செய்கிறேன்.
பாத்திரம் மிகச் சிறியதாயிற்றே. இந்த அளவே உள்ள பொருட்களுக்கு இதுவே போதுமானது. இல்லை, பாயசம் சமைக்கப்படும் எனில் பெரும் பாத்திரத்தில் தான் தயாராக வேண்டும். இந்த கிராமத்திலேயே பெரிய பாத்திரத்தை வரவழைக்கலாம். தமது விருப்பப்படியே நடக்கட்டும். கிராம தலைவரது வீட்டிலிருந்து அதை எடுத்து வருகிறேன். தன் பசியை போக்கிக் கொள்ளும் பாவனையில் கிராமத்தினர் அனைவரது பசியை போக்குவதற்கு ஆயத்தம் செய்து விட்டார். பாயசம் தயாராகிவிட்டது. பின் தாமதம் எதற்கு? அதை எனக்கு அழியுங்கள். எனது பசியானது எல்லையை கடந்து விட்டது. மேலும் உண்ணுங்கள் பிரபு, பசியாருங்கள். அனைத்தையும் இவரே விழுங்கிவிட்டால் நாமும் உண்ண எதுவும் மிஞ்சாதே. இந்த பாயசத்தின் ருசி அற்புதமாக உள்ளது. என் உள்ளம் நிறைந்தது. நான் பசியாரியானது. இனி நீங்களும் இந்த பாயாசத்தை ருசித்து உண்ணலாம். ஸ்ரீ கணேசர் ஸ்ரீ கணேசர் ஸ்ரீ கணேசர் வாழ்த்தொலிகள் எனக்குரியதல்ல, இவர்களுக்கே உரியது. இவர்கள் முன் வந்திராவிட்டால் பாயசம் கிடைத்திருக்காது. நீங்கள் அனைவரும் துவக்கத்திலேயே நிராசை கொண்டீர்கள். இருப்பினும் இவர்கள் இத்தகு கடுமையான சூழ்நிலையிலும் தம் உள்ளத்தின் உறுதி இழக்கவில்லை. துணிந்து பாயசம் சமைக்கவும் முற்பட்டார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது? சூழ்நிலை எத்தகு கடினமானதாக இருப்பினும் முயற்சி என்றும் வியர்த்தமாகாது. இது அனைவருக்குமான பாயசம். இக்கிராமத்தில் வறட்சி நிலைக்கும் மட்டும் இந்த பாத்திரத்தில் உள்ள பாயசம் தீராது நிறைந்திருக்கும்.
எனினும் இதை காரணமாக கொண்டு நீங்கள் உழைப்பையும் முயற்சியையும் கைவிடலாகாது. அனைவரும் துரிதமாக உங்கள் தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும். அந்த முயற்சியில் வெற்றி கிடைக்காத வரையினில் தொடர்ந்து நீங்கள் பிரயத்தனித்தல் அவசியம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இருப்பினும் பிரபு, தாம் சுட்டிக்காட்டும் அந்த தவறு என்ன? இத்தகு வறட்சி ஏற்பட வழிவகுத்த உங்கள் தவறு. எனினும் இந்த வறட்சி ஏற்பட காரணம் மழையின்மையே பிரபு. மழையை பொழிய வைப்பதோ தேவேந்திரர் கடமை அல்லவா? உங்கள் தவறை தேவகணங்கள் மீது சுமத்தி உங்கள் கடமையிலிருந்து நீங்கள் தப்ப இயலாது. இந்திரதேவர் மழையை பொழிய வைப்பதற்கு நீங்கள் மார்க்கமே அமைக்கவில்லையே, பின் அவரால் மட்டும் என்ன செய்ய இயலும்? மேகங்கள் மழையை பொழிவதற்கு நிலத்தில் பசுமை படர்ந்திருப்பது அவசியம். நீங்கள் அனைவருமே தன்னலை எண்ணம் கொண்டு விருட்சங்களை வெட்டி வீழ்த்தி இயற்கையின் செயல்பாட்டிற்கு ஊறு விளைவித்தீர்கள். இத்தலத்தை மரங்களற்ற பாலையாக்கினீர்கள். இதன் சுற்றுச்சூழலில் உள்ளது பசுமையல்ல, வெறுமையே. அதனால் உருவான வெப்பம் இந்திரன் ஏவிய மேகங்களை இங்கிருந்து வேறு திசையை நோக்கி வெகு தூரம் விரட்டியடித்தது. அதன் விளைவாகத்தான் நீங்கள் வறட்சியை சந்திக்க வேண்டியிருக்கிறது. இப்போது கூறுங்கள், தவறு யாருடையது? தமதா, இந்திரதேவனதா? வறட்சியிலிருந்து விடுபட விரும்பினால் மரம் நடுங்கள். இங்கு பசுமையை ஏற்படுத்துங்கள். அதுவே நீங்கள் தப்ப உபாயம். எங்களை மன்னிக்க வேண்டும் பிரபு. தாம் அளித்த இந்த ஞானத்தை நாங்கள் வீணாக விட மாட்டோம். அந்த சுப செயலை இன்றே துவங்குகிறோம். இதனால் எங்களது வருங்கால தலைமுறைகள் வறட்சியின் கோரப்பிடியிலிருந்து தப்ப இயலும். ஸ்ரீ கணேசர், மகாதேவர், அன்னை பார்வதி தேவி